ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான பட்டை, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையெல்லாம் போட்டு வதக்கிடணும். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிட்டு 4 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விடணும். தேவையான மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, சோயா, கொஞ்சமாக பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இதில் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா கலந்து விடணும். நான் இப்போ தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தேன். இந்த தேங்காய் பால்லாம் நல்லா கொதிச்சு வந்துருக்கோம். ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு சீரக சம்பா அரிசி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் தம் போட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு. எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ணுங்க.